ஸோ இங்க வீட்டு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்கா. அவன 64 வயசு ஓனர் கால் அமுக்குறதுலருந்து, அவர் ட்ரெஸ்ஸ அயர்ன் பண்ணி போட்டு விடுற வரைக்கும் ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறா. "நீ ஏம்மா இவ்ளோ பண்றன்னு?" கேட்டா, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்லுவா. ஆனா அவரோட 2 மருமகளுமே அந்த பொண்ண பயங்கரமா வேலை வாங்குவாங்க. ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. இதனாலேயே அவர் பசங்க வந்ததும், "நான் இந்த வேலைக்கார பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்ல, "உங்க வயசுல கல்யாணம்லாம் ஒரு கேடுன்னு" மருமகள் எல்லாம் காரி துப்புறாங்க. ஆனா பேர பசங்க மட்டும், "நீ பண்ணு. தாத்தா கல்யாணத்த பார்த்துக்கலாம்னு" ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா ஆகி ஒரு ஐயர மட்டும் வர வச்சு தாலி கட்டிடுறாரு. அப்ப வேலைக்காரி கால்ல விழ வேண்டியதா இருக்குன்னு மருமகளும் புலம்பிட்டே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கார பொண்ணோட உண்மையான முகம் வெளிய வருது. "அடியே மருமகள்களே, நீங்க என்ன எந்த அளவுக்கு வேலை வாங்கி கஷ்டப்படுத்துனீங்கோ, அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும்னு சொல்லி, இப்போ போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் நைட்க்கு தேவையான வேலைகள் பண்ண ஆரம்பிங்கன்னு" மிரட்டி விடுறா. அந்த நைட் அவளே தாத்தாவுக்கு பால் கொண்டு போய் குடுப்பா. தாத்தாவும் எனர்ஜியா இருக்கணும்னு டேபிள்ல நல்லா சாப்பிடுவாரு. இதுக்கிடையில மருமகளும் பசங்களும் பார்த்து இந்த தாத்தா ஓவரா பண்றாருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம அவர் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அவர் கொன்னுட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட கிளைம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த ரூம்ல இருந்து கத்துற சத்தம் கேக்குது. அறிவே இல்லையா உங்க அப்பாக்கு இந்த வயசுல போய் இப்படி பண்றாருன்னு சொல்லிக்கிட்டே உள்ள போய் பார்த்தா தாத்தா சிரிச்ச முகத்தோட அங்கேயே செத்து போயிருப்பாரு. புது பொண்ணும் கல்யாணமாகி ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன விதவையா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வந்து இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, தாத்தா உயிரோட இருக்கிறதா சொல்லி அவர் மேல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு 2 நாள் கழிச்சு அவர் செத்துட்டாருன்னு சொல்லி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம்னு பிளான் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து அந்த வேலைக்கார பொண்ணு கேட்டு இவ்வளோ சீப்பா பண்றீங்க, இப்போயே இதை நான் வெளியே சொல்ல போறேன்னு கிளம்புறா. உடனே நீ யார்கிட்டயாச்சும் சொன்ன, நீ தான் ஃபர்ஸ்ட் நைட்ல அவர் கொன்னன்னு சொல்லுவோன்னு மிரட்டுறாங்க. இதுல உனக்கு ஒரு பங்கு தரோன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அமைதி ஆயிட்டா. இங்கே அந்த தாத்தா கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு நைட்டில் செத்தே போயிருப்பார். அவர் பேரில் இன்சூரன்ஸ் போட்டு அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலான்னு ஃபேமிலியில் இருக்கிறவங்களா முடிவு பண்ணி தாத்தாவோட பாடி கெட்டு போகாமல் இருக்க அவரை பிரிட்ஜில் தூக்கி வச்சுருவாங்க. அப்போ தான் தாத்தாவோட ஃப்ரெண்டு கதவை தட்டி உன் அப்பன் கல்யாணம்னு சொல்லியிருந்தான், அதான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டேன். ஆனால் அந்த ஆள் உள்ளே வந்த கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இருக்கிற பிரச்சனை இல்லை இவன் வேறன்னு சொல்லிட்டு அவரை அலைக்கா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே அனாதையாக விட்டு வந்துடுவாங்க. அடுத்த கட்டமாக இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை வீட்டுக்கே வர வச்சு செத்துப்போன தாத்தாவை காமிச்சு இவர் உயிரோடு இருக்கிறதா பொய் சொல்லி இவர் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போடணும், அப்படி போட்டு கொடுத்தா உங்களுக்கு கமிஷன் கொடுப்போன்னு சொல்ல அவரும் அதெல்லாம் பகவாக பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் எங்கள் கம்பெனியில் வயசானவங்களுக்கு போடுறது கஷ்டம்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு ஆதார் கார்டெலாம் வாங்கி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த பக்கம் மயக்கத்தில் இருந்த தாத்தா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்காம போக மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. ஆனால் இந்த வாட்டி வீட்டில் இருக்கிறவங்க அவரை அடித்து விரட்டுறாங்க. இன்சூரன்ஸுக்கு தாத்தாவோட ஃபோட்டோ முக்கியமாக தேவைப்படுது. அவர் ஃபோட்டோ பிடிக்கலன்னு பார்த்தா தாத்தா சிரித்த மாதிரியே இருப்பார், ஃபோட்டோ எடுக்க முடியல. ஆனால் அவர் 2வது பையன் பார்க்க தாத்தா மாதிரியே இருக்கிறதுனால ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கே வர வச்சு அவனை அப்படியே தாத்தா மாதிரி மாற்றிட்டு அதை ஃபோட்டோ எடுக்க வீட்டுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வராங்க. மேலே இருக்க தாத்தாவோட ஃப்ரெண்டும் தாத்தா செத்து போனது கூட தெரியாமல் மெயினை ஆஃப் பண்ணி போட்டால் கண்டிப்பாக தாத்தா வெளியே வருவாருன்னு மெயினை ஆஃப் பண்ணி போடுறாரு. கரண்ட் போய் வந்தாலும் ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்றாங்க. ஃபைனலாக மெடிக்கல் செக்கப் எடுக்க தாத்தா வேஷம் போட்ட பையன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு ஃபுல் பாடி செக்கப் எடுத்து அந்த மெடிக்கல் செக்கப்பை தாத்தா பேரில் மாற்றி இன்சூரன்ஸில் சப்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு என் மேனேஜர் கிட்ட ஒரே ஒரு ஷைன் வாங்கினா போதுன்னு ஷைன் வாங்க போயிடுறாரு. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு வாட்ச்மேன் அத்துமீறி நுழையிறாரு. நுழைஞ்சு தாத்தாவோட மனைவியை கட்டியணைக்க, ஆக்சுவலா இவன் தான் அவளோட லவ்வர். ஒரு நாள் இவன் அவனோட பர்த்டேக்கு கேக்கில் எங்கள் ஆளோட ஃபோட்டோவை போடுங்கன்னு கடையில் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த கடைக்காரங்க ஒரு ஆடோட ஃபோட்டோவை போட்டு வச்சுருப்பாங்க. ஏண்டா எங்கள் ஆளை பார்த்தா உங்களுக்கு ஆடு மாதிரியா தெரியுதுன்னு கோவத்தில் கடையை ஏற்றி வச்சு எரிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இப்போ ஜெயிலில் இருந்து தப்பிச்சு தான் தன் காதலியை பார்க்க வந்திருக்கான். இவளும் நீ போனதுக்கு அப்புறம் சேஃப்டிக்காக தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நல்ல வேளை எங்களுக்குள்ள எதுவும் நடக்கிறதுக்குள்ளேயே தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொல்கிறா. அதோட நிற்காம தாத்தா பேரில் இன்சூரன்ஸ் போட போகிற மேட்டரையும் அவங்ககிட்ட உளறிடுறா. உடனே இவன் வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டி எனக்கும் அதில் பங்கு வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ தான் திடீர்னு போலீஸ் வருது. அந்த நேரத்தில் பிரிட்ஜுக்குள்ளே இருந்த தாத்தா பாடி நழுவி வெளியில் விழுந்துடுது. போச்சு, மாட்டிக்கிட்டோம்னு எல்லாரும் பதறிட்டு இருக்க போலீஸ் வந்தது தாத்தாவை பார்க்கல, ஜெயிலில் இருந்து தப்பிச்சு அந்த வாட்ச்மேனை பிடிக்கத்தான். நல்ல வேலையா அந்த போலீஸ் பாடியை பார்க்காமலேயே தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட். தாத்தாவை செக் பண்ண பென்ஷன் ஆபீசர் வீட்டுக்கே வந்துடுறாரு. இவங்களும் சட்டுப்புட்டுன்னு பையனுக்கு தாத்தா வேஷம் போட்டு காமிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆபீசர் இவரை பார்க்க தாத்தா மாதிரியே இல்லையேன்னு சந்தேகத்தோட போட்டோவையும் பையனையும் மாற்றி பார்க்குறாரு. அந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற போயிட்டு வர அவர் சரியாக கவனிக்காம சரி ஓகேன்னு கிளம்பிடுறாரு. வெளியில் வந்த ஆபீசர் கிட்ட தாத்தாவோட அந்த லூசு ஃப்ரெண்ட் போய் நீ உண்மையிலேயே அவனை பார்த்தியா, அவங்க ஃபேமிலியை சேர்ந்து அவனை ஏதோ பண்ண பார்க்குறாங்க, மறுபடியும் போய் பாருன்னு ஏற்றி விடுறாரு. வந்த ஆபீசர் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க மறந்துட்டேன், தாத்தாவை கைரகை வைக்க சொல்லுங்கன்னு நிற்க மறுபடியும் கரண்ட் கட் ஆகுது. அந்த கேப்பில் பெரிய பையன் மெஷினை தூக்கிட்டு போய் பிரிட்ஜுக்குள்ளே இருக்கிற உண்மையான தாத்தாவோட கைரகையை வச்சு கொடுத்துட்றான். ஆபீசரும் எல்லாம் பக்காவாக இருக்குன்னு கிளம்பிடுறாரு. இப்போது கடைசியாக
இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு தாத்தா வேஷத்தில் இருக்கிற பையனை கூட்டிகிட்டு மேனேஜர் கிட்ட சைன் வாங்க போகிறாரு. இவர் பேரில் தான் சார் இன்சூரன்ஸ் போடணும், நீங்கள் ஒரு சைன் மட்டும் போடுங்கன்னு கேட்குறாரு. மேனேஜர் சைன் போட போகும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உடனே வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறா. அவர் வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய ஷாக். நீ எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தரணும், இல்லைன்னா உன் வைஃப் கிட்ட சொல்லிடுவேன்னு அந்த பொண்ணு பிளாக் மெயில் பண்ண. மேனேஜர் செம் அப்செட்டில் இருக்காரு. அந்த சோகத்தில் அவர் இருக்கும்போதே இவங்க நைஸாக போய் அவங்ககிட்ட சைனை வாங்கிடுறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் போதையில் பிரிட்ஜை திறந்து செத்துப்போன தாத்தாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் அவனை அடித்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. இப்போது 2 நாள் கழித்து ஏஜென்ட்டும் வீட்டுக்கே வந்து தாத்தா பேரில் ஒரு வழியாக 5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு. முதல்ல அவருடைய பாடியை பிரிட்ஜிலேருந்து வெளியே எடுங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் வீட்டுக்கே வந்து அவர் சாவில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் அவர் பாடியை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு பணத்தை தருவோம்னு சொல்ல, இவனுங்க முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருக்க தாத்தாவை எடுத்தால் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மருந்து கலந்த காஃபியை கொடுக்க அதில் வைத்த கலக்கி டாக்டரும் மேனேஜரும் பாத்ரூமே கெதியாக இருக்க, அந்த டைம் ஃப்ரிட்ஜில் இருக்க தாத்தாவை வெளியே எடுக்கலாம்னு பார்த்தா டக்குன்னு பாத்ரூமில் இருந்து இவனுங்க வெளியே வந்துடுறானுங்க. அப்படின்னு பார்த்து மயக்கத்தில் இருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எழுந்து வந்து இவங்க குடும்பமாக சேர்ந்து தாத்தாவை கொன்று ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்காங்கன்ற உண்மையை போட்டு உடச்சிடுறான். மேனேஜரும் சந்தேகப்பட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தாத்தா உள்ளே தான் இருப்பார். டாக்டரும் அவரை செக் பண்ணால் அவர் இறந்து 4 நாள் ஆகுதுன்னு தெரிய வருது. இறந்தவர் பேரில் இன்சூரன்ஸை போட்டு எங்கள் கம்பெனியையே ஏமாற்ற பார்க்குறீங்களா இன்னும் மேனேஜரும். இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல, வர்ற பணத்தில் எனக்கு 2 கோடி ரூபாய் கமிஷனுக்கு கொடுத்தா நானும் உங்கள் பக்கம் வந்துடுறேன் இன்னும் சொல்ல, வேறு வழி இல்லாமல் இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து பணத்தை எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திடீர்னு உள்ளேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா செத்துப்போன தாத்தா உயிரோடு வந்துட்டு இருப்பார். இங்கே இருக்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக். ஐடோஸ் டேப்லெட்டை சாப்பிட்டதால் அவர் கோமாக்கு தான் போயிருப்பார். ஃப்ரிட்ஜில் 4 நாள் இருந்ததால் அவர் கூலிங்கில் கோமாலேருந்து வெளியே வந்திருப்பார். அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து பண ஆசையில் நாம் இவரை கொன்று அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. தாத்தாவுடைய பசங்கள்லேருந்து மருமகளுங்க வரைக்கும் நீ செத்து போயிடுப்பா, நீ செத்துட்டாதான் எங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கெஞ்சுவானுங்க. ஒரு பக்கம் அவரை கல்யாணம் பண்ண வேலைக்காரியும் நீங்கள் செத்து போயிடுங்க பெரியவரே, நீங்கள் செத்தீங்கன்னா அதில் வர்ற பணத்தை வச்சு நாங்கள் 2 பேரும் செட்டில் ஆகிடுவோம்னு அவள் ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்கா. உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதுண்டான்னு அந்த டைம் கரண்ட் போக தாத்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. குடும்பமாக சேர்ந்து இன்சூரன்ஸ் பணத்துக்காக தாத்தாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பிரிட்ஜுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு கேஸ் உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி விட்டுற அவரும் மூச்சு திணறி வெளியே ஓடி வந்து மாட்டிக்கிறாரு. டாக்டரும் இந்த எம்டி இன்ஜெக்ஷனை மட்டும் போட்டால் போதும், நீ ஹார்ட் அட்டாக்லேயே செத்து போயிடுவேன்னு அதை போடுறதுக்காக கிட்ட வராரு. தாத்தாவும் எனக்கு என் பசங்க கூடயும் பேரன் கூடயும் வாழணும்னு ஆசையாக இருக்குது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த இன்சூரன்ஸ் மேனேஜரும் மனசு மாறி நீங்கள் நல்லா இருங்க தாத்தா, உங்களை கொன்னாதான் அந்த இன்சூரன்ஸ் பணம் எங்களுக்கு கிடைக்கும்னா அப்படிப்பட்ட பணமே தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவர் பசங்களும் நானும் தம்பியும் ட்ரேடிங்கில் ஒட்டுமொத்த பணத்தையும் போட்டு ஏமாந்துட்டோம்ப்பா, அடுத்த மாதம் எங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட காசு இல்லை, நீ செத்து போயிடுப்பான்னு சொல்கிறானுங்க. இப்போ இவருமே நான் செத்தா அந்த பணத்தை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா நான் செத்தே போயிடுறேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் மேனேஜர் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. இப்போ எல்லாருமே சேர்ந்து நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு வற்புறுத்துறாங்க. இவரும் டென்ஷன் ஆகி தாத்தாவை தெரியாமல் அங்கேயே தள்ளி விட்டுற அவர் கீழே விழுந்து செத்தே போயிடுறாரு. இப்போ எல்லாருமே சேர்ந்தே தாத்தாவுக்கான இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஃபைனலாக இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த 5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணமும் வந்துடுது. எல்லாரும் ஆளுக்கு பாதியை பிரிச்சுப்பாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. தாத்தா செத்திருக்கவே மாட்டாரு. அந்த பணத்தில் தாத்தாவுக்கு 1 கோடியை கொடுத்து அவரை கோவாவுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மயக்கத்துல இருந்து எழுந்து வந்திருப்பான். அவர் மேலே தான் தாத்தா விழுந்திருப்பாரு. ஸோ அவன் அங்கே இருக்கிற சேர்லேயே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்திருப்பான். உடனே எல்லாருமே சேர்ந்து தாத்தாவோட வேஷத்தை அவனுக்கு போட்டு விட்டுட்டு தாத்தா செத்த மாதிரி கணக்கு காமிச்சு அவனை எரிச்சு இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாவம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட மனைவி எந்த உண்மையுமே தெரியாமல் என் ஹஸ்பண்டை காணோம்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.